முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணத்தை அடுத்து முதலமைச்சராக பன்னீர்செல்வம் பதவியேற்றுக் கொண்டார். பன்னீர்செல்வம் தனது முதலமைச்சர் பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக பாரதிய ஜனதாவின் பக்கம் சாய்கிறார் என்ற புகச்சல் நீண்ட நாட்களாகவே கார்டன் வட்டாரத்தில் இருந்து வந்தது. இதற்கு எவ்வாறு முற்றுப்புள்ளி வைத்தார்கள்? பாரதிய ஜனதா கட்சியையும் பன்னீர்செல்வத்தையும் எவ்வாறு அவர்கள் தடுத்து நிறுத்தி பொதுச் செயலாளர் பொறுப்பில் கம்பீரமாக அமர்ந்தார் சசிகலா நடராஜன் என்பது குறித்து கார்டன் வட்டாரத்தில் விசாரித்த போது மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடுவிடம் நாடாளுமன்ற துணை சபாநாயகர் தம்பித்துரை மூலம் பேச வைத்துள்ளது கார்டன் வட்டாரம். தம்பித்துரை வெங்கையா நாயுடுவிடம் எங்கள் கட்சி சசிகலாவின் தலைமையில் ஏத்துக்கிட்டு செயல்படுற நிலையில் அவருக்கு மத்திய அரசு தொடர்ந்து சங்கடம் கொடுத்து வருகிறது. இதற்கு ஓபிஎஸ்ஐ நீங்க தாங்கி பிடிக்கிறீங்க. சசிகலா புஷ்பாவை தூண்டிவிட்டு அவரோட கணவரை எங்களது கட்சி ஆபீஸ்க்கு வரவழைத்து பிரச்சனைகளை உண்டு செய்தீர்கள். உங்களால் பாதிக்கப்பட்டது யாரு என்று கேள்வி எழுப்பினாராம். மேலும் அவர் இதன் பிறகும் அதிமுகவின் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் சும்மா இருக்க மாட்டார்கள். அதிமுக எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ்க்கு கொடுத்து வரும் ஆதரவை திரும்ப பெற்றால் என்ன ஆகும் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள் என்று சற்றே மிரட்டலான தோணியில் பேசியுள்ளாராம் தம்பித்துரை. அதேபோல் பன்னீர்செல்வத்தை அடக்குவதற்காக பொதுக்குழு நடக்கும் 29ஆம் தேதிக்கு முந்தைய நாள் 28ஆம் தேதி பன்னீர்செல்வத்திடம் தினகரன் மூலம் சில மிரட்டல்கள் விடுக்கப்பட்டுள்ளது. பன்னீர்செல்வத்திடம் கடுமையான குரலில் பேசிய தினகரன், மோடியின் தைரியத்தால் சின்னம்மாவை புறக்கணிக்கிறீர்களா? உங்களை முதல்வர் பொறுப்பை ஏற்க சொன்னப்ப எப்ப திருப்பி கேட்டாலும் பதவியை கொடுத்து விடுவேன் என்று சொல்லிதானே பதவியை ஏற்றீர்கள். இப்ப என்ன ஆச்சு? மோடி உங்களை எத்தனை நாள் காப்பாற்றுகிறார் என்று பார்த்து விடுவோம் என்று கடுமையான குரலில் பேசியுள்ளார். இதன் பிறகுதான் பன்னீர்செல்வம் தரப்பு பவ்யமாக அவரிடம் சரண்டர் ஆகினதாம். கனக்கச்சிதமாக காய்களை நகர்த்தி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரான சசிகலா நடராஜன் மிக விரைவில் தமிழகத்தின் முதலமைச்சராக பதவி ஏற்க இருக்கிறார் என்பதையும் தமிழக மக்கள் கைகட்டி பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள்.